அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக கருத்தரித்தல் பற்றி பார்ப்போம். இப்போ இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். மெயினான விஷயம் வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் இவங்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒருத்தர் 2 பேருமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகிடும். உங்களோட ரிப்போர்ட் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கும்போது கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே. அது கூட நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 பேருமே வந்து அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாடி டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கண்டிஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஆயில் பாத் எடுத்துக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து இளநீரில் சுத்தி செய்த விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் 2 பேருமே ஆண், பெண் 2 பேருமே சண்டே மார்னிங் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நீராகாரத்தில் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியில் எடுத்துக்கிறது நல்லது. அது 2மே வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். அப்புறமா 3வது வந்து என்ன பண்ணணும் 2 பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பனங்கருப்பட்டி 100 கிராம் எடுத்துக்கோங்க. 3த்தையுமே நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்ட நல்லா நைஸா அரைச்சுருங்க. அது கூட பெருங்காயம் வந்து உங்களுக்கு பவுடரா தனியா ஃபஸ்ட்டு அரைச்சு வச்சுருங்க. அதுக்குள்ள பூண்ட வந்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா பனங்கருப்பட்டிய போட்டு நல்லா அரைச்சுட்டு 3த்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அரைச்சு சின்ன சின்ன உருண்டையா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு, இல்லை வந்து சுண்டக்காய் சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு காலையில், சாயங்காலம் 2 வேளை வெறும் வயித்துல காலையில் ஒரு 7 மணிக்கு, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு 3 மந்த்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒய்ஃப் மட்டும் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, மாதவிடாய் நாட்கள்ல அந்த 3 நாள் 4 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைவேம்பாதி தைலம்னு வந்து வருது. அது இம்காப்ஸ் பிராண்ட் நல்லாயிருக்கும். அது வாங்கிக்கோங்க. அத எடுத்துட்டு ஒரு 30 எம்எல் எடுத்துட்டு, அதில வந்து ஒரு 200 எம்எல் வந்து இந்த நீராகாரம், இல்லன்னா சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி வந்து கலந்து நல்லா வந்து ஒரு 250 எம்எல்லா மாத்தி, நீங்க வந்து காலைல வெறும் வயித்துல அந்த 3 டேஸுமே வந்து கம்பல்சரியா ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 99% வந்து 4த் மந்த் நீங்க கன்ஃபார்மா பிரெக்னன்ட் ஆயிட்டுருப்பீங்க. இத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.